இப்போ மரியுடைய கதைக்கு வந்தால், தன்னை காதலிக்கிறானா, உண்மையிலே காதலிக்கிறானான்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறான். அப்படி விரும்புவது ஒரு பெண்ணுக்கு இயல்பு தான். ஆனால் மெர்சோ இந்த காதலில் கூட தன்னுடைய அந்நிய போக்கை, தன்னுடைய ஒன்றும் பிடிபடாத ஒரு இயல்பை, இதில் ஈடுபாற்றற்ற ஒரு செய்கையை இதுலேயும் பார்க்கலாம். மெர்சோ அப்படி தான் இருக்கிறான். தன்னுடைய காதலில் கூட, காதல்னு நாம் சொல்கிறோம், அவன் அந்த ஒரு உறவில் கூட அவன் எதையும் பெரிதாக உணர்ச்சி வசப்படாதவனாக, மற்ற காதலர்களைப் போல் தன்னுடைய உணர்ச்சியை மிகைப்படுத்தியோ அல்லது போலித்தனமாகவோ செயற்கையாகவோ அல்லது உள்ளார்ந்து கூட சொல்லலாம், மனசார்பவோ எதையுமே வெளிப்படுத்தாதவனாக இருக்கிறான். வெளிப்படையாக வெளிப்படுத்தாதவனாக இருக்கிறான் கூட சொல்லலாம். கேட்குறா, என்ன திருமணம் செஞ்சுக்கியான்னு. நீ விருப்பப்பட்ட, உனக்கு விருப்பம்னா செஞ்சுக்கலாம், உனக்கு அது மகிழ்ச்சி தரும்னா செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறான். நீ என்னை உண்மையிலே காதலிக்கிறியா? நான் அப்படி தான் நினைக்கிறேன். சரி, என்ன திருமணம் செஞ்சு சொன்னால் செஞ்சுக்குவேன்னு, செஞ்சு சொன்னால் செஞ்சுக்குவேன், அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறான். இப்படி வேறு யாராவது கேட்டால் உன்னை என்ன அப்படி தான் பதில் சொல்லுவேன்? ஆமாம், அப்படி தான் பதில் சொல்லுவாங்க. அப்போ இவனுடைய காதல் உண்மையான காதலா அல்லது அந்த நேரத்திற்கான ஒரு வடிகாலாக அவன் பயன்படுத்துகிறானா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கூட நமக்கு வாசகர்களுக்கு எழும். அப்படி ஒரு குழப்பமான ஒரு மனநிலை உடையவனாக அவன் காட்சிப்படுத்தப்படுகிறான். அவனுடைய காதலி மரி திருமணம் செய்துகிறது ஒரு முக்கியமான விஷயம்னு உனக்கு தெரியலையா அப்படிங்கிறது. இது ஒன்றும் முக்கியமான விஷயம் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா, திருமணம் என்பது சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம், ஒரு ஏற்பாடு. அந்த ஏற்பாட்டிலே கூட அவனுக்கு முழு ஈடுபாடோ உடன்பாடோ இல்லாத மாதிரி தான் தெரியுது. அது ஒரு முக்கியமானதாக நான் நினைக்கல அப்படிங்கிறான். அப்போ தான் கேட்குறாவ, வேறு யாராவது இப்படி திருமணம் செய்து கொள்ளணும்னு ஒன்றுட்டு ஆசைப்பட்டு ஒரு கோரிக்கை முன் வச்சா அதை ஏற்றுப்பியா அப்படிங்கும்போது, அப்படி தான் அப்படின்னா ஏற்றுக்குவேன் அப்படியா. சரி, இதுதான் இல்லை, தன்னுடைய காதலி என்ன வேலை செய்கிறார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் என்ற ஆர்வம் ஒரு காதலனுக்கு இருக்கும் இல்லையா? அதுக்காக கேட்குறா, நான் என்ன வேலை செய்கிறேன்னு தெரிஞ்சுக்க விருப்பம் இல்லையா? இல்லை, அதாவது இல்லைன்னா அவனுக்கு அவசியம் இல்லை, எதை பற்றியுமே ஈடுபாடு இல்லாதவனாக, எந்த விஷயத்திலும் அதிக ஆர்வம் இல்லாதவனாக மெர்சோ விளங்குகிறான். இந்த ஆர்வமின்மை தான், இந்த விலகி நிற்கிற ஒரு போக்கு தான் அவனுக்கு, அவனுடைய வாழ்க்கைக்கு, அவனுடைய உயிருக்கு எதிராக ஒரு சாட்சியாக பிற்காலத்தில் வரும். அது அந்த விசாரணை போது இது எதிரொலிக்கும். அப்போ மனசுக்குள்ளே கேட்டுக்கிற கேள்வி என்னென்னா, இப்போ நான் செய்த கொலைக்காக அல்லது செய்ய நேர்ந்த அந்த கொலைக்காக இந்த விசாரணை நடக்குதா, அல்லது இந்த சமூகம் நான் எப்படி நடந்துக்கணும்னு விரும்புகிற மாதிரி நான் நடந்துக்கல அப்படிங்கிறதுக்காக இந்த விசாரணை நடக்குதா? அதாவது அந்த இறுதி சடங்கின் போது, அம்மாவுடைய இறுதி சடங்கின் போது எல்லோரும் எதிர்பார்க்குற மாதிரி, எல்லோரும் விரும்புகிற மாதிரி, இந்த சமூகம் விரும்புகிற மாதிரி நான் நடந்துக்கல அப்படிங்கிறதால தான் எனக்கு தண்டனை கொடுக்க விரும்புதா இந்த நீதிமன்றம் அப்படின்லாம் நான் விரும்புகிறேன், அவன் கேட்க விரும்புகிறான். அப்போ அவனுடைய சமூகத்தையும் ஒரு
அவன் எதிர் கேள்வி கேட்பவனாக, அதையும் வெளிப்படையாக கேட்பவனாக இல்லை, உள்ளுக்குள்ளே கேட்பவனாகத்தான் இந்த கதாபாத்திரம் படைக்கப்பட்டிருக்கு. இப்படி எல்லாத்துலேயும் அயலானாக இருந்தால் கூட, யாரோடும் ஒட்டாமல் இருக்கிறவனா இருந்தால் கூட, சலமானோ என்கிற ஒரு முதியவர் அவன் வசிக்கிற அதே அடுக்ககத்தில் அப்பார்ட்மெண்ட்டில் வசிக்கிறவர், அவர் தனிமையில் வசிக்கிறவர், கூட ஒரு நாய் தான் அவருக்கு துணை. அந்த நாய்கிட்ட அவர் எப்போதுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பார். அது ஒரு உரிமையோட சண்டை தான். அதை அழைச்சிட்டு போகும்போது அது மறுபடியும் பிடிக்கும். அது வசிச்சொற்களால் அதற்கு எப்பொழுதுமே ஒரு திட்டு விழுந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் அவங்க கவனிச்சுட்டு தான் இருப்பான். ஆனால் ஒரு நாள் அந்த சலமானோ பெரியவருக்கு அந்த நாய் காணாம போயிடுது அப்படிங்கிற வருத்தமான செய்தி கிடைக்கும்னா அவருக்கு அழைச்சிட்டு போவார், ஒரு சந்தைக்கு அழைச்சிட்டு போவார். அந்த இடத்துல அது காணாம போயிடும். அவர் ரொம்ப சோகமாக அந்த அந்த துக்கத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக இவனுடைய அறைக்கு வருவார். இவனுக்கு அந்த நேரத்தில் கொஞ்சம் சோம்பலாக தான் இருக்கும், களைப்பாக இருக்கும். இருந்தாலும் அவர் வந்திருக்கிற பெரியவரை உட்கார வச்சுட்டு பேசிகிட்டு இருப்பான். அவனுக்கு இன்னும் தன்னுடைய அம்மாவுடைய நினைவு கூட வரும். அந்த நேரத்தில் அவரும் அந்த பேச்சு எடுப்பார். எனக்கு தெரியும் உங்களை பற்றிலாம் இங்கே சில தவறான ஒரு கண்ணோட்டம் இருக்குது மக்கள்கிட்ட. ஆனால் உங்களுடைய நிலைமை எனக்கு புரியுது. உங்களால் வச்சு அவங்கள காப்பாற்ற முடியாத நிலைக்கு உங்களுடைய பொருளாதார நிலை இருக்குது. அதனால தான் உங்களுக்கு பாசம் இல்லாமல் இல்லை, நீங்கள் முதியோர் இல்லத்துக்கு அழைச்சிட்டு போனதில் உடைய உண்மையான காரணம், அதில் உள்ள நியாயம் எனக்கு புரியும் அப்படின்னு சொல்கிறார். இவனுக்கு கொஞ்சம் ஆறுதலாக தான் இருக்குது. அதே நேரத்தில் இவன் அதுக்காக எதிர்பார்த்து இருக்கிற ஒன்றும் கிடையாது. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை அப்படின்றது தான். அப்போ அவர் ஒரு கூடுதலாக ஒரு செய்தி சொல்கிறார். அங்கேயாவது அவங்களுக்கு நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா, அதனால் அவங்க கொஞ்சம் சந்தோஷமாக தான் இங்கே இருந்ததை விட அங்கே சந்தோஷமாக தான் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறும்போது கூட, இன்றைக்கி இரவுக்கு எதுவும் அந்த நாய் குலைக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது இரவு முழுக்க குலைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறாரு. இவன் ஒரு கூட்டாயெல்லாம் விட்டுட்டு இவனுடைய களைப்பு இவனை மீறி வெளிப்பட்டுடுது. அவர் புரிஞ்சுக்கிறாரு, அவனுக்கும் அலுப்பாக இருக்குது நம்ம உட்காந்துருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டவராக தான் எழுந்து இவன்கிட்ட இருந்து விடைபெற்று போகிறார். இந்த நேரத்தில் இந்த காட்சியை ஆல்பர்ட் கமி வைக்கிறதுக்கு காரணம் என்னவாக இருக்கும்னு பார்த்தா, அந்த சலமானோவும் தனிமையில் தான் இருக்கிறார். அந்த தனிமையில் இருக்கிறவருக்கு இவன்கிட்ட ஒரு ஆறுதலுக்கு வரான். அப்பயும் அதே ஆறுதல் இவனால் முழுமையாக தர முடியுதான்னு தெரியல. அந்த இரண்டு தனிமைகளையும் ஒன்றிணைக்கிற ஒரு காட்சியாகத்தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். இப்படி ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் இந்த ஐரான் புதினத்தில் ஏதாவது ஒரு நோக்கத்தோடு தான் ஒவ்வொரு காட்சியும் ஆல்பர்ட் கமி புகுத்திருப்பார். அந்த கதை சொல்லும்போதே பூடகமாக மறைமுகமாக தன்னுடைய அபத்த கோட்பாடை ஒவ்வொரு கதாபாத்திரம் மூலமாகவும் நமக்கு விலகிக்கிட்டே போகிறாரு கமி.